ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன குக்கிங் பார்க்கலாம். பாப்பா வந்து இதெல்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் அவள் சாப்பிடவே மாட்டா. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவா. ஃப்ரெஷ்ஷாக வந்து கத்திரிக்காய் வந்து அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. பொட்டேட்டோ, கத்திரிக்காய், நைட்டே வந்து காராமணி வந்து ஊற வச்சுருக்கேன். தட்டைப்பயிறு சொல்லுவாங்கள்ல அது. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடுசாக கட் பண்ணி பூண்டு இடித்து போட்டுக்கோங்க. ஆஸ் யூஷுவல் எப்படி தாளிப்பீங்கோ அந்த மாதிரி தாளிச்சுக்கோங்க. அது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ வந்து ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கிரேவி வந்து நல்லாவே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் தனியாக வந்து காராமணி வந்து வேக வச்சுட்டோம். ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். சால்ட்டு போடாமல் தான் நான் வேக வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நம்ம குழம்புல சால்ட்டு போடுவோம்ல, அதனால் கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே நல்லா டொமேட்டோலாம் வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ, கத்திரிக்காய் போட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த அதிலே வேகட்டும். ஏன்னா வந்து ராஸ்மெல்லாம் போயிடும்ல, அதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எங்கள் குட்டி பையன் வந்து எங்கள் பாப்பா வரைக்கும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. வேணான்னே சொல்ல மாட்டாங்க. நார்மலாக தனித்தனியாக உங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா பொட்டேட்டோ எப்படி கொடுத்தாலும் வேஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் பாயில் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு பொட்டேட்டோலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நான் வீட்லேயே அரைச்சது வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம். இது ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலரிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அதை ஊற்றிக்கோங்க. ஏன்னா இப்போ காராமணி ஆட் பண்ணினால ரொம்ப திக்காயிடும். அதனால் தாராளமாக ஊற்றிக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும். நெக்ஸ்ட்டு வந்து கல் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்த பிறகு நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து புளி ஆட் பண்ணிக்கலாம். இது கரைச்சி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் பொறுத்து இறக்கிட்டால் சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இது வந்து சுட சுட சாப்பாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து இது சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஹை ப்ரோட்டீனாக இருக்கும். இது எல்லாமே ஃபைபர் எல்லாமே இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான லஞ்சு ரெசிபி இது தான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.